Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போறோம். இந்த டிஷ்ஷை வீட்ல செஞ்சு பாருங்க. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதை நம்ம 2 வெரைட்டியா பண்ண போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இதை ட்ரையா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ட்ரையா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாம தோசை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை தனியா எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ நான் காய்கறிகளை எல்லாம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் தயிர், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, வெள்ளரிக்காய், கேரட், முட்டைக்கோஸ், கொடமிளகா, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். பாருங்க, மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பரா வெஜிடபிள் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியா எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ ஒரு பேன்ல ஒரு சைடு மட்டும் கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சிக்கிறலாம். ஏற்கனவே கரைச்சு வச்சிருந்த கோதுமை மாவுல நம்ம சின்னதா ஒரு தோசை ஊத்திக்கிறலாம். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த சாலடை தேவையான அளவு தோசை மேல போட்டு பரப்பிக்கிறலாம். இப்போ இதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சு அதே அளவுக்கு சின்னதா இன்னொரு தோசை ஊத்திக்கிறலாம். 2வதா ஊத்தின தோசை கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் முதல்ல ஊத்தின தோசை மேல சாண்ட்விச் மாதிரி போட்டுக்கிறலாம். இப்படி போடுறனால 2 தோசையும் நல்லா ஒட்டிக்கிறோம். ஒரு சாண்ட்விச் மாதிரி ரெடி ஆயிடும். தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, தோசை நல்லா வெந்து உள்ள வெஜிடபிள் ஸ்டஃபிங்கோட தோசை சாண்ட்விச் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதுல உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸோ சீஸோ கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்து 2வது வெரைட்டிக்கு நம்ம எப்பவும் போல சப்பாத்தி மாவை பிசைஞ்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச மாவை சின்ன கண்டெய்னர் வச்சு ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போதான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரி நான் சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெஜிடபிள் சாலடை கொஞ்சமா இது மேல வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறலாம். ஓரத்துல நல்லா தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிட்டு இன்னொரு சப்பாத்திய வச்சு நல்லா சீல் பண்ணிடலாம். இதுல ஆவி வெளியே போறதுக்கு ஒரு ஃபோக்கை வச்சு குத்திக்கிறலாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சு நம்ம எப்பவும் சப்பாத்தி போடுற மாதிரியே 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கிறலாம். அவ்வளவுதாங்க, தோசை சாண்ட்விச் மாதிரியே சப்பாத்தி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. பார்த்து ரசியுங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.